மாதிரி நினைச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த டெக்னாலஜி வந்து சம்டைம்ஸ் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை நம்ம மார்க்கெட்டிங் வந்து நிறைய பீப்புளை மீட் பண்ணலாம். நிறைய பீப்புளுக்கு நம்ம ப்ராடக்டை கொண்டு போகலாம். இல்லைன்னா ChatGPT இருக்கும். அதே மாதிரி அதுக்குள்ள ஹார்மும் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நம்ம டைம் அண்ட் அட்டென்ஷனும் அவங்க நிறையவே எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஹார்ம் அண்ட் பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் இந்த சோஷியல் மீடியா வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட்னு சொல்றாங்க. அதை பத்தி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி நம்ம ஏன் ஒரு சின்ன பட்டன் ஃபோன் வைக்க முடியல? பேசிக்கா ஏன் அதுல நம்ம ஒரு பெனிஃபிட், இப்போ கூகுள் பே பண்ண முடியாது, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனா செக் பண்ண முடியாது, இல்லைன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வீடியோ பார்க்கணும்னா பார்க்க முடியாது. ஸோ அதனாலதான் நம்ம எல்லாருமே நம்ம அந்த நோக்கியா போனை தூக்கி எறிஞ்சோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த போன்ல ஹார்ம் அண்ட் பெனிஃபிட் இருக்கு. அப்போ இந்த ஹார்மை குறைக்கிறதுக்கு மக்கள் நிறையவே பண்ணுவாங்க. இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்றது இருக்கட்டும், இந்த மாதிரி ஒயிட் அண்ட் கிரே போனை மாத்துறதா இருக்கட்டும், இல்லைன்னா நான் 30 நாளைக்கு போன் யூஸ் பண்ண மாட்டேன்னு இருக்கிறதா இருக்கட்டும், தே வில் டூ எனிதிங் டு ரெடியூஸ் த ஹார்ம். பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்போ வந்து ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை ஒருத்தங்க போட்டு நம்மளுக்கு ஆட்ஸோ ஆல்கரிதத்தை புஷ் பண்ணும் போது நம்ம வந்து இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணா அந்த ரிவார்டு பெருசா இருக்கும் போது நம்ம வந்து எவ்வளவுதான் டிஃபிகல்ட்டா நம்ம பண்ணாலுமே, எவ்வளோவா டிஃபிகல்ட் இல்லை, பேசிக்கா யாராவது உங்களை அடிச்சாங்க போனை வச்சு, உங்களை போனை எடுத்து டமால்னு அடிச்சாங்கன்னா மேபி நீங்க எடுக்காம இருக்கலாம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிக்சஸ் எல்லாம் பண்ணும் போது வி வில் கோ ஆன் கீப் ஆன் கோயிங் டு த என்ன நம்ம நினைக்கிறோமோ, பார்க்கக்கூடாது நினைக்கிறோமோ, இல்லைன்னா ஃபோனுக்குள்ள அடிக்ட் ஆகும் வேண்டாம் நினைக்கிறோமோ, வி வில் பி அடிக்டட். ஸோ பேசிக்கா இவங்க வந்து ஒரு பிலாசபி வேணும், ஹேக்ஸ் வேண்டாம். அந்த பிலாசபி வந்து மேபி சில பசங்க வந்து ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து நான் டெக்னாலஜியே வேண்டாம், நான் ஒரு பட்டன் போனே வச்சுக்கிறேன், என்னோட லைஃபை அதை வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு இருப்பாங்க. அவங்க டெக்னாலஜியோட யூஸ்ஃபுல் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. இங்க வந்து எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரீமான டெக்னாலஜி, எல்லாத்துக்குமே சின்ன சின்ன விஷயத்துக்குமே டெக்னாலஜி, மேபி ஒரு ட்ராக் பண்ணது, ஒர்க் அவுட் ட்ராக் பண்ணது, எவ்ரி திங் டெக்னாலஜி. அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவும் இருக்க வேண்டாம், ரொம்ப ரொம்ப பழைய காலத்துக்கும் போக வேண்டாம், நடுப்பட்ட கேப்ல சொல்றாங்க. அதுதான் டிஜிட்டல் மினிமலிசம். இந்த டிஜிட்டல் மினிமலிசம் பேசிக்கா என்ன பிலாசபினா, கம்மியா இருந்தாலும் நிறைய இருக்கிறதா நினைக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கணும் இல்லை, ஒரு ஆப், ஒரு சப்ஸ்கிரைபர், ஒருத்தங்க அதை மட்டும் பார்த்தா லெஸ்ஸா இருக்கிற வரைக்கும் யூ ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் யுவர் செல்ஃப்னு சொல்றாங்க. தியோரட் ஒரு கோட் உண்டு, சிம்பிளிசிட்டி சிம்பிளிசிட்டி சிம்பிளிசிட்டி. மார்க்கஸ் எல்லிஸும் சொல்லியிருப்பாரு, டு லிவ் அ குட் லைஃப் யூ ஹாவ் டு ஹாவ் வெரி லிட்டில் டு ஹாவ் அ குட் லைஃப்னு சொல்லியிருப்பாரு, ஹாப்பி லைஃப்னு. ஸோ டிஜிட்டல் மினிமலிசம் பத்தி ஒரு பர்சன், டிஜிட்டல் மினிமலிஸ்டா ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே ஸ்க்ரீனை கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா, தே யூஸ் வென் தே வாண்ட். ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்கிறது மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. எது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அது மட்டும்தான். மற்றபடி தே டோன்ட் ஹாவ் தே ஸ்க்ரீன் ஆல் த டைம். அண்ட் மற்றவங்கலாம் பார்க்கும்போது அவங்க லைஃப் வந்து எக்ஸ்ட்ரீமாக தெரியும். பட் அந்த ஆர்குமெண்ட்டே வேறையா. எப்போ ஒருத்தவன் அவங்க காலைல எழுந்தோன ஃபோன், எப்பவுமே ஃபோன்ல இருக்கும்போது அவன் லைஃப் தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ஹென்ரி டேவிட் தியோரோட ஒரு கோட் உண்டு, இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து குவாய்ட்டா வெளியே சொல்லாம நிறைய சஃபரிங்க உள்ளேயே வச்சிருப்பாங்க, பட் அவங்க நார்மலா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா எப்பவுமே இந்த கோட்டை இந்த ஸ்டார்டிங் மட்டும் தான் கோட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜ் இல்லை. பட் ஹெல்த்தி அண்ட் அலர்ட் மைண்ட் நோ தேர் சன் எப்பவுமே வர மாதிரி உங்களுக்கும் வழி இருக்கு, உங்களுக்கும் நல்ல சாய்ஸஸ் மேக் பண்ண சாய்ஸஸ் இருக்கு, அந்த மாதிரி சொல்லி முடிப்பாரு. இது எதுக்கு இப்போ நான் சொன்னேன்னா, இது டெக்னாலஜியோட சேரும். நிறைய பீப்புள் வந்து ஃபோன்னால இந்த ஃபோனை ஒரு தவிர்க்கவே முடியாது, நம்ம இப்படிதான் ஆயிடுச்சோம், மாடர்ன் வேர்ல்டே இப்படிதான் நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா, இந்த மாதிரி குவாய்ட்டா நம்ம சஃபர் ஆகிட்டே இருக்கோம், இவ்வளவுதான் நம்மளுக்கு சாய்ஸே இல்லைன்னு நினைச்சோம்னா, we have a choice. நம்ம வந்து இந்த
டெக்னாலஜி இதில் எப்படி யூஸ் பண்ணணும், நம்மளுக்கு கண்டிப்பாக சாய்ஸஸ் இருக்கு. ஸோ கெட் த சாய்ஸ் தட் இஸ் டிஜிட்டல் மினிமலிசம். யூ கேன் டூ இட். அதுதான் இந்த பேசிக்கான ஃபிலாசபியோட இது. லெஸ் இஸ் மோர், அதுதான் இது பேசிக்கான ஒரு குவைட்டா எது பார்க்க போறீங்க, எது பார்க்க போகல அது பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு ஹேபிட் லூப் இருக்குன்னா எப்பவுமே நம்ம போன்ல ரிவார்டு கிடைக்க போகுது. அதனால நம்மள்கிட்ட கண்ட்ரோல்ல இருக்கிறது இந்த கியூ அண்ட் கிரேவிங் தான். நம்ம ஃபோன் பார்க்கணும்னு தோணுதோ இல்ல போனை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு லைக் தூண்டுதல் இருக்குல்ல, அது நீங்க யூ ஹாவ் டு கண்ட்ரோல். அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செல்ஃப் கண்ட்ரோல் எப்படின்னு, அதை போய் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் யா